நோன்பு பிடித்ததற்கான கூலி என்ன? இவ்வளோ 20 நோன்புங்கிறது சாதாரணமானது அல்ல. எல்லாரும் முகத்துல விளங்கும். நோம்பாளிகள் 20 நோன்பு பிடிச்சாக்கிற முகத்துல விளங்குமா இல்லையா? எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கும். இப்ப நாங்க பிடிச்ச ஒரு நோன்புக்கு அல்லாஹ் உலகத்துல ஒரு $1 மில்லியன் தந்தா என்ன செய்யும்? ஒரு நோன்புக்கு $1 மில்லியன் 30 நோன்புக்கும் பெருக்குங்கள். எங்க ஒண்ணு வைக்க போறீங்க? சொத்து கூடினவங்களுக்கு மரணத்தை போல கசப்பு ஒன்றும் இல்லை. அதற்குத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். வாங்க அங்க வாங்க, அங்க மௌத் இல்லையே. இன்று சூரத்துல் பையினாவுடைய கடைசி பகுதி. நேற்று சூரத்துல் பையினாவுடைய ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்த்தோம். இந்த சூரத்துல் பையினாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் சிறந்த படைப்புகள் யார், இந்த உலகத்தின் கெட்ட படைப்புகள் யார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். அரபியிலே சிறந்த படைப்புக்கு சொல்வது ஹைருல் பரியா. அதே சமயம் கெட்ட படைப்புக்கு அரபியில் சொல்லுவது ஷர்ருல் பரியா. ஹைருல் பரியாவுக்கு என்ன இருக்குது? அவர்கள் யார்? ஷர்ருல் பரியாவுக்கு என்ன இருக்குது? அவர்கள் யார் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் பையினாவுடைய பின்பகுதியில் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன். வேதக்காரர்களிலும் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களிலும் யாரெல்லாம் அல்லாஹுவை ரசூலை மறுத்தார்களோ இவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஃபீனாரி ஜஹன்னம். இவர்களுக்கான தங்குமிடம் ஜஹன்னம் தான். யாரும் இவர்களை பாதுகாக்க முடியாது. எவ்வளோ காலம் ஜஹன்னமில் இருப்பார்கள்? ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக. ஜஹன்னமிலே 40 வருடம், 50 வருடம், 100 வருடம், 1000 வருடம் தான் ஜஹன்னமில் இல்லை. ஹாலிதீன ஃபீஹா, எப்பொழுதோ நரகத்தில் போடப்படுவார்களோ அவர்களை திரும்ப நரகத்தை விட்டு வெளியே எடுப்பது கிடையாது. முஸ்லிம்களில் பாவம் செய்தவர்களை மாத்திரம்தான் அல்லாஹ் நரகத்தில் போட்டு வெளியெடுப்பான். முஸ்லிம் அல்லாத மற்ற யாரையும் அல்லாஹ் நரகத்தில் போட்டால் வெளியெடுக்க மாட்டான். அதை குறிக்கக்கூடிய வசனம்தான் ஹாலிதீன ஃபீஹா. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. அவர்கள்தான் படைப்பினங்களில் ஆக கெட்ட படைப்பினங்கள். யார் அல்லாஹ் நரகத்தில் போற்றுவானோ, யார் நரகவாதியாக மாறிடுவார்களோ சகோதரர்களே சகோதரிகளே, அவர்களை விட கெட்ட படைப்பு கிடையாது. அதற்கு பிறகு அல்லாஹ், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, நாங்கள் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், நல்ல அமல் செய்கிறோம். ஈமான் சாலிஹான அமல். ஈமான் இல்லைண்டா நாங்கள் யாரும் நோன்பு பிடிக்க மாட்டோம். ஈமான் இல்லைண்டா நாங்கள் யாரும் தொழ மாட்டோம். ஈமான் இல்லை என்றா நாங்கள் யாரும் நல்ல காரியம் செய்ய மாட்டோம். யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களோ சகோதரர்களே, உலாயிக ஹும் கைருல் பரியா. அவர்கள்தான் படைப்பினங்களில் சிறந்த படைப்பு. அவர்கள்தான் படைப்பினங்களில் சிறந்த படைப்பு. ஈமான் இருக்குதா, சாலிஹான அமல் இருக்குதா, இந்த சர்டிபிகேட்டை தந்தது யாரு? அல்லாஹ். மனிதர்கள் தந்த சர்டிபிகேட் அல்ல, சிறந்த படைப்பு என்ற சர்டிபிகேட். கைருல் பரியா என்ற சர்டிபிகேட்டை தந்தது அல்லாஹ். எங்க தந்திருக்கிறான்? சூரத்துல் பையினாவுல. ஈமான் சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. கைருல் பரியா, சிறந்த படைப்பு.
சிறந்த படைப்புன்னு மாத்திரம் அல்லாஹ் சொல்லி நிறுத்தல்ல. திரும்ப சொல்றான் அல்லாஹ், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கான கூலி எங்க இருக்குது? இப்ப நோன்பு பிடிச்சோம், நோன்பு பிடித்ததற்கான கூலி என்ன? இவ்வளோ 20 நோன்புங்கிறது சாதாரணமானது இல்லை. எல்லாரும் முகத்துல விளங்கும். நோம்பாளிகள் 20 நோன்பு பிடிச்சாக்கள்ற முகத்துல விளங்குமா இல்லையா? எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கும். அது நோன்பு எங்களை கொஞ்சம் என்ன செய்யும்? பலகீனமாக்கும். 30 நோன்பும் பிடிக்கும் பொழுது ஒரு முகத்துல ஒரு மாற்றம் வரும். சரி, இந்த நோன்பு பிடித்ததற்கான கூலி யார் தாரு? கூலி அல்லாஹ் தான் தரும். தொழுகிறோம் இரவையில, இப்ப கடைசி 10 வந்துட்டு, கடைசி 10 வந்தா இரவையில தூங்கி படுறதில்லை. இப்ப இரவு தூக்கம் இல்லைண்டா கியாமுல் லைல், தஹஜ்ஜுத். இதுக்கான கூலி யாரு தாரது? 1 மணித்தியாலம் வேலை செஞ்சீங்க, 10 மணித்தியாலம் வேலை செஞ்சா அவ்வளோத்துல கூலி தருவாங்க. இரவெல்லாம் தொழுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, குர்ஆன் ஓது, கூலி யாரு? அல்லாஹ் தான் சொல்றான், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம். கூலி யார்ட்ட இருக்குது? ரப்பிடத்துல. இங்க இல்ல கூலி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆண் சந்ததி அற்றவர் என்று நபி அவர்களை குறை சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு கூலி எங்க கிடைக்கும்? ஆகிரத்துல. உலகத்துல தந்து போதாது. இப்ப நாங்க பிடிச்ச ஒரு நோன்புக்கு அல்லாஹ் உலகத்துல ஒரு $1 மில்லியன் தந்தா என்ன செய்யும்? ஒரு நோன்புக்கு $1 மில்லியன், 30 நோன்புக்கும் பெருக்குங்கள். எங்க ஒண்ணு வைக்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அதுக்கு தான் அல்லாஹ், நீண்ட உங்களோட வாழ்க்கை 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், அதுக்கிடையில தந்து ஆசை காட்டி மோசம் செஞ்ச மாதிரி போயிடும். அவ்வளோ காசோடையும் ஒரு மனிதன் மௌத்தாக விரும்புவானா? சொத்து கூடினவங்களுக்கு மரணத்தை போல கசப்பு ஒன்றும் இல்லை. அதற்குத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். வாங்க அங்க வாங்க, அங்க மௌத் இல்லையே. ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னத்து அத்ன். என்ன தரப்போறான்? சொர்க்கத்துடைய பேர் என்ன? ஜன்னத்து அத்ன் என்ற சொர்க்கம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது, ஜன்னத்துல் மஅவா, இது ஜன்னத்து அத்ன். ஜன்னத்து அத்னின் எப்படி சொர்க்கம் என்றால், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த சொர்க்கத்துக்கு கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். சரி, எத்தனை வருஷம் சொர்க்கம்? இப்போ நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு மாதம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுக்கு தாராது உங்களோட ஃபேமிலியோட. 5 ஸ்டார் 7 ஸ்டார் எவ்வளோ காலம்? ஒரு மாதம். நீங்கள் முழு இடத்துக்கு சொல்லிடுவீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஜன்னத்து அத்ன் ஒரு மாசம் இல்லை, ஒரு வருடம் இல்லை. خالدين فيها أبدا, என்றென்றும் நிரந்தரமா இருப்பீங்க. சகோதரர்களே, ஜன்னத்து அத்னுக்கு போனா திரும்பி வாரது இல்லை. எப்படி நரகவாதிகள் நரகத்துக்கு போனா திரும்பி வாரது இல்லையோ, خالدين فيها ஒரு சொல் கூடு என்ன? அபதா, என்றென்றும் நிரந்தரமாக இருப்பாங்க. خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் பொருத்தம் கிடைச்சிட்டு அல்லாஹ். ذلك لمن خشي ربه, யார் ரப்பை பயப்படுவார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஜன்னத்து அத்ன் இருக்குது. எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் இபாதத் செய்யக்கூடிய நாங்கள், முஸ்லிம்களாக பிறந்த நாங்கள் சில தியாகங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தியாகங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். எங்களோட தியாகங்கள் இருக்குது, நாங்க செலவழிக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, நாங்க பசித்திருக்கிறோம், தூக்கத்தை விழிக்கிறோம், பிள்ளைகளை ஓதுவிக்கிறோம், எவ்வளோ தியாகங்கள் குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம். சகோதரர்களே, எந்த தியாகமும் ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஜன்னத்து அத்ன் எங்களுக்கு தர இருக்கிறான். அதனால் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தையும் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு சகோதரர்களே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நன்மையை நாடி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்து அத்னை நசீபாக்குவானாக. போதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن
إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم يا أول الأولين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم صل على محمد وبارك على محمد اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما கிருபை ரஹ்மான் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக 20 நோன்புகளை பிடிக்கும் பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ் அந்த நோன்புகளை கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் கடைசி 10 அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ் உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் கியாமுல் லைல் தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் சாலிஹான நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான் நீ அந்த பாக்கியத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ் சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்லாஹ் சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்து விடியா அல்லாஹ் துர்பாக்கியசாலிகளை விட்டும் எங்களை பாதுகாரியா அல்லாஹ் இபாதத்துகள் பாரமானவர்கள் கஷ்டமானவர்களுடைய கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் பிரயோஜனமாக கழிக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ் மக்களுக்கு இஃப்தார்கள் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் செலவழிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளத்தை தாயா அல்லாஹ் தூய்மையான உள்ளத்தை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் நஃப்ஸை பரிசுத்தம் செய்வாயாக யா அல்லாஹ் வாழ்ந்த காலம் அதிகமாக இருக்கிறது யா அல்லாஹ் மீதமாக இருக்கும் காலம் எவ்வளவு என்று தெரியாது யா அல்லாஹ் ஒரு நாள் உன்னிடம் வந்து சேர இருக்கிறோம் யா அல்லாஹ் நமது மூதாதையர்களுடன் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் கொடையையும் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய கிருபை ரஹ்மத்தை எங்களுக்கு செய்வாயாக உனது பரக்கத்தை செய்வாயாக செல்வங்களில் பரக்க செய்வாயாக குடும்பங்களில் பிள்ளைகளில் பரக்க செய்வாயாக யா அல்லாஹ் இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் நோயாளிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ் ஷிஃபாவை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்தார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ் உனது மக்ஃபிரத்தை ரஹ்மத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் கடைசி காலத்தில் நல்லமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை தருவாயாக நல்ல உள்ளத்தை தருவாயாக
யா அல்லாஹ் கல்பன் சலீமை தருவாயாக, லிசானன் தாக்கிரா விக்ர் செய்யும் நாவுகளை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நலவுகளாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கெடுதிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, பொறாமைக்காரர்களுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சூனியக்காரருடைய சூனியத்தை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, ஆபத்தார நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து அனைத்து வகையான நலவுகளையும் கேட்கிறோம். யா அல்லாஹ் கெட்ட நண்பர்களை விட்டு பாதுகாப்பாயாக. எவைகளெல்லாம் செய்கிறோமோ இஹ்லாஸோடு செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் குர்ஆனை சரியாக விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஒரு நாள் மௌத் வர இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த சக்கராத்தை லேசாக்குவாயாக. சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. நல்லடியார்களோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கபரிலே வாழ இருக்கிறோம். யா அல்லாஹ் நீண்ட காலம் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. யா அல்லாஹ் கபரை சுவர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கிறது. யா அல்லாஹ் மஹ்ஷரிலே ஹவுதுல் கௌசரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சிராத்தை இலேசாக கடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வலது கையில் ஏடுகள் கிடைக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் சுவர்க்கம் அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நரகத்தை விட்டு எங்களையும் எங்களது பெற்றோர்களையும் குடும்பத்தினர்களையும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஜஹன்னமை விட்டு பாதுகாப்பாயாக, ஜஹீமை விட்டு பாதுகாப்பாயாக, ஹொத்தமாவை விட்டு பாதுகாப்பாயாக, ஹாவியாவை விட்டு பாதுகாப்பாயாக, சஈரை விட்டு பாதுகாப்பாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.